நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு அன்பர் இன்னைக்கு கால் பண்ணி, ஐயா எனக்கு பாதகாதிபதி தசை நடக்குது, மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்குன்னு சொல்றாங்க. வீழ்ச்சியை கொடுக்குமா இல்ல எழுச்சியை கொடுக்குமா இல்ல சாதகமா இருக்கா பாதகமா இருக்கான்னு நீங்க சொல்லி ஆகணும் சார்ட்டு இன்னைக்கு காலையில் அவர் முறைப்படி என்கிட்ட கேட்டிருந்தார். சார், அதாவது பாதகாதிபதி தசை ஒருத்தருக்கு நடக்குதுன்னா கண்டிப்பா பாதகத்தை செய்யும். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு சாதகத்தையும் செய்யும் சார். என்ன சார் ரெண்டுமே சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய அமைப்பை வச்சு தான் சார் நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் சரலக்கணம், ஸ்திர லக்கணம், உபய லக்கணம் இருக்கு இல்லையா? அப்ப சரலக்கணம்னாவே 11ஆம் இடம் பாதகாதிபதினு சொல்லலாம். 11ஆம் இடம் தான் பாதகத்தை செய்யக்கூடிய ஸ்தானம். அப்ப ஸ்திர லக்னம்னாக்கா ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் தான் பாதகத்தை செய்யக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிச்சயமாக பாதகத்தை செய்யும் சொல்லிடலாம். அதற்கடுத்து உபய லக்னம்னாக்கா 7ஆம் இடம் தான் வந்து பாதகத்தை செய்யும் சொல்லிடலாம் இல்லையா? அப்போ சர லக்னம்னா கடகம், மேஷம், கடகம், துலாம், மகரம். இதுதான் சர லக்னம்னாவே இதுதான். ஸ்திர லக்னம்னாக்கா ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். உபய லக்னம்னாக்கா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இதுதான் உபய லக்னம். அப்போ சர லக்னம் என்று சொல்லக்கூடிய அந்த மேஷம், கடகம், விருச்சிகம், மகரம் இவர்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் பாதகத்தை செய்யக்கூடிய ஸ்தானம். அந்த 11ஆம் வீட்டு அதிபதி தனித்து அமர்ந்திருக்க கூடாது சார். 11ஆம் வீட்டில் 11ஆம் இடத்தில் அந்த பாதகாதிபதி தனித்து அமர்ந்து 11ஆம் வீட்டு ஆட்சியாக இருந்துச்சுனாக்கா சொல்லவே வேண்டாம், பாதகத்தை நிச்சயம் பலமா செய்யணும் அர்த்தம். அப்போ ஒரு சிலருக்கு பாருங்க, ஸ்திர லக்னம் எடுத்துங்க. ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதான் பாதகத்தை செய்யக்கூடிய ஸ்தானம். அப்ப ஸ்திர லக்னம்ன்றது எது? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இந்த லக்னத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த 9ஆம் வீட்டு அதிபதி 9லேயே ஆட்சி பெற்றிருந்தா நிச்சயம் பாதகத்தை செய்யும் என்பது ரூல். தனித்து அமரவே கூடாது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உபய லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் வந்து பாதகத்தை செய்யக்கூடிய ஸ்தானம். அந்த மிதுன லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு அந்த ஸ்தானத்திலே ஆட்சி பெற்றிருந்தா கண்டிப்பா வந்து பாதகத்தை செய்யும். அப்ப மீன ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா பாதகத்தை நிச்சயம் செய்யும். அப்போ இந்த தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் புதன் ஆட்சி பெற்று அந்த புதன் தசை வரும் காலங்களில் கண்டிப்பாக பாதகத்தை செய்யும் என்பது ரூல். இன்றைக்கு ஒரு அன்பர் அனுப்பியிருந்தார் இல்லையா? அந்த அன்பருடைய ஜாதகத்துல பாருங்க, மீன லக்னம். அவருக்கு இன்னும் 2 மாசத்துல, இன்னும் 2 மாதத்தில் அவருக்கு புதன் தசை ஆரம்பிக்க போகிறது. எனக்கு பாதகத்தை செய்யுமான்னு கேட்கிறாரு. அவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்தால் அவருடைய அந்த புதன் தசையில் அவருக்கு பாதகத்தை செய்யாது சார், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த 7ஆம் வீட்டு அதிபதி 7 அந்த மீன லக்னத்திற்கு 7இல் கன்னி ராசியில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக பாதகத்தை செய்யும். அல்லது மிதுன ராசியில் அமர்ந்து ஆட்சி பெற்றிருந்தாலும் பாதகத்தை செய்யும் என்பது எழுதப்பட்ட விதி. இவருக்கு பாருங்க, இவர் வாங்கி வந்த வரம், இவர் செய்த புண்ணியம், இந்த பாதகாதிபதி அந்த மீன லக்னத்திற்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்து மீன லக்னத்திற்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் அந்த புதன் அமர்வு பெற்றிருக்கிறார். அந்த புதன் அமர்வு பெற்றது மட்டுமல்லாமல் அந்த மீன லக்னத்திற்கு 3, 8 அஷ்டமாதிபதி அதிலேயே வந்து அமர்வு பெற்றிருக்கார், இணைந்திருக்கிறார். அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் இணைந்து வக்ரம் பெற்ற அந்த ராகுவும் இணைந்திருக்கு. வக்ர கிரகம் ராகுவும் இணைவு பெற்றிருக்கு சார். அப்ப அந்த மீன லக்னத்திற்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அபிலாஷைகள், எண்ணங்கள், செயல்களை ஈடேற்றக்கூடிய ஸ்தானத்தில் அந்த பாதகாதிபதி 11ஆம் வீட்டில் அமர்ந்து கூடவே அஷ்டமாதிபதி மற்றும் ராகுவும் சேர்ந்து அமர்ந்து இருப்பதனால 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த புதன்
இவருக்கு நிச்சயம் பல யோகங்களை இரட்டிப்பாக செய்யும் என்று சொன்னேன். அவருக்கு உடனே ஒரே மகிழ்ச்சி அவருக்கு. ஏனென்றால் பாதகாதிபதி அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதனால இவருக்கு யோகத்தை செய்யும். இதே அந்த புதன் மிதுன ராசியில் அமர்ந்து ஆட்சி பெற்றிருந்தாலோ, கன்னி ராசியில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ, இந்த புதன் திசை வந்ததே என்றால் இவருக்கு 17 வருடமும் வீழ்ச்சியை தான் கொடுக்கும். ஆனால் இவருக்கு பாருங்கள், இவர்கள் வாங்கி வந்த புண்ணிய பலன் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதனால், கூடவே ராகும் சேர்ந்து அஷ்டமாதிபதியும் சேர்ந்து அமர்ந்திருப்பதனால் இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை புதன் தசை காலங்களில் மிகப்பெரிய யோகம், பணம், புகழ், செல்வம், செல்வாக்கு, வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாவற்றையும் வாங்குவார் சார். இவரு வாங்கி மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனாக போகிறீர்கள் என்றேன். இவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததனால் இவருக்கு ஒரே ஆனந்தம். ஏனென்றால் பாதக அதிபதி இப்படிப்பட்ட அமைவுகளில் இருந்தால்தான் சார் இவருக்கு பாதகத்தை செய்யாது. எனவே நேயர்களே, உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க. அப்படி ஜாதகத்தை செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.